நம்ம நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிலைமைக்கு சங்கங்கள் நிறையா ஆகிப்போச்சு. சாதி சங்கங்களை தான் சொல்கிறேன். சாதி சங்கங்கள் இன்றைக்கி ஏகப்பட்ட சாதி சங்கங்கள் ஆகிப்போச்சு. தெரிஞ்சு நிறையா இருக்காங்க, தெரியாமையும் நிறையா இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு எந்த ஒரு அரசு ஆட்சியில் உட்காரணும்னா இந்த ஜாதி சங்க தலைவர்கள்லாம் முடிவு பண்ணாதான் அங்கே முதலமைச்சர் சீட்டில் ஒரு ஆள் உட்கார முடியும் போல இருக்குது. என்னதான் பணம் கொடுத்தாலும், பேர் கொடுத்தாலும், புகழ் கொடுத்தாலும் அந்த ஜாதிக்குன்னு ஒரு ஒற்றுமை இருக்குது. ஏன்னா ஜாதிக்குன்னு ஒரு வரலாறுலாம் நிறையா இருக்குது இந்த ஊரில். அப்படிப்பட்ட ஊருக்கு நம்ம ஜாதி சங்க தலைவர்களை அப்புறம் ஒன்றிணைச்சு எந்தெந்த ஜாதியில் எந்தெந்த ஜாதிக்காரன் வலுவாக இருக்கானோ அவனுக்கு பொறுப்பை கொடுங்க. அவனுக்கு பொறுப்பை கொடுத்துட்டு மக்களுக்கு சேவை பண்ண சொல்லுங்க. சேவை பண்ணாமல் அவன் பங்களா வீடு வாசல்னு கட்டினானா அவனை உடனே 10 வருஷம் தண்டனை கொடுத்து உள்ளே வைங்க. அப்போ தான் அடுத்து எந்த ஒரு போஸ்டிங்க்கும் எவனும் ஐயையோ களவாடலாம்ட்டு உள்ளே வரமாட்டாங்க. மக்களுக்கு சேவை செய்யணும். அந்த மாதிரி ஒரு அரசை தான் நீங்கள் கொண்டுட்டு வர பார்க்கணும். அப்போ தான் நல்ல பேர் எடுக்க முடியும். எம்ஜிஆர் எல்லாம் நல்ல பேர் எடுத்திருக்காரு, அண்ணா நல்ல பேர் எடுத்திருக்காரு, காமராஜர் நல்ல பேர் எடுத்திருக்காங்கன்னா அவங்கெல்லாம் மக்களுக்கு நல்லது செஞ்சனால நல்ல பேர் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் இனி நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல மக்கள் இதயத்தை தொடுங்க. மக்கள் இதயத்தை தொட்டுட்டீங்கன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஓட்டை போட்டு குமிச்சு தள்ளிடுவாங்க. அங்கே ஜாதியாவது சங்கமாவது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அன்றைக்கி நிலைமைக்கு மக்களுக்கு எது நல்லதோ அதை தேஞ்சின்னு நினைப்பாங்க. இனி வர்ற ஆட்சியாக இருந்தாலும் சரி, போகிற ஆட்சியாக இருந்தாலும் சரி, இருக்கிற ஆட்சியாக இருந்தாலும் சரி, இதை கடைப்பிடிங்க. அப்போ தான் நல்லா இருக்க முடியும்.